அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் 55 58 வரை அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். முதலில் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ஏகம் அநேகம் எனப்பகர் வெளியெனும் ஆகம சிற்சபை அருட்பெரும் ஜோதி. வேத ஆகமங்களின் விளைவுகளுக்கு எல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி. இதான் அந்த 4 வரிகள். முதல் 2 வரிகள் என்ன சொல்கிறாருன்னா, ஏகம் அநேகம் எனப்பகர் வெளியெனும் ஆகம சிற்சபை அருட்பெரும் ஜோதி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேதங்கள் ஆகமங்கள். வேதங்கள்ன்றது கடவுளுடைய தன்மையையும் குணங்களையும் அந்த சிறப்புகளையும் சொல்கிறது வேதங்கள். ஆகமம்ன்றது கோயில், அந்த மாதிரி இந்த கோயிலில் சிலைகள் சிற்பங்கள் அதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு சில சாஸ்திர முறைகளை முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்கிறாங்க. அதான் ஆகம விதிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஜீவர்களுக்காக சொல்லப்பட்ட அந்த விதிகள் எல்லாமே ஆகமம் அப்படின்னு சொல்லி வரும். சாஸ்திரங்கள் அதெல்லாமே ஆகமங்கள். வேதம்ன்றது கடவுளுடைய தன்மைகளை பற்றி சொன்னது. ஸோ வேதத்தை நம்ம பதிநூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆகமத்தை நம்ம பசு ஜீவர்களுக்கான நூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏகம் அநேகம் எனப்பகர் வெளியெனும் ஆகம சிற்சபை அருட்பெரும் ஜோதி. ஏகம்னா ஒன்று, அநேகம்னா பல. ஸோ ஒன்றாகிய இறைவன் தான் பல்வேறு ரூபங்களாகவும் பல்வேறு பொருள்களாகவும் இருக்காருன்னு சொல்லி ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதைத்தான் வள்ளல் பெருமானும் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, இந்த ஞானிகள் சொன்ன இந்த விஷயத்தை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஞானிகள் எல்லாம் அந்த சிற்சபையில் ஒளியாக அந்த இறைவனை தான் பார்த்துருக்குறாங்க. அதை அவங்க பல்வேறு நாம ரூபங்களை வச்சு அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு தான் வழங்குறாங்க. அதான் அவர் சொல்கிறாரு, சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. எவ்வளோ தெளிவாக போட்டிருக்காரு பாருங்கள். அப்போ அவங்களெலாம் சொல்கிற அதை அவங்க உருவப்படுத்தும் போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களை சொல்லி அந்த மாதிரி பிரிவுகள் உண்டாயிருச்சு. அதான் ஏகம். ஒன்றாக இருக்கக்கூடிய இறைவன் தான் அநேகமாக பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பொருட்களாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஞானிகள். அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, அந்த திருச்சிற்றம்பலத்தில் அந்த ஒளியாக பார்த்தது தான் அவங்க வேறு வேற சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் இதுக்கு அப்படியே நம்ம இதில் விளக்கமும் இருக்குது. ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை படித்தா இன்னும் நல்லா தெரியும். அதே தான் அட்டகம். அந்த 8 பாடல் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு அட்டகத்தில் பார்த்தீங்கன்னா 6வது பாட்டு, ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பது எற்றோ என உணர்ந்தோர் ஆகமோடு உரைத்து வலுத்து நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, ஏகமாக இருக்கிறவரா அல்லது அநேகமாக இருக்கிறவரா, இயற்கையாக இருக்கிறவரா செயற்கையாக இருக்கிறவரா, சித்தாக இருக்கிறவரா, தேகமாக இருக்கிறவரா, பொதுவாக இருக்கிறவரா, சிறப்பாக இருக்கிறவரா, பெண்ணா ஆணா, அதுனா அந்த அழித்தன்மை உடையவரா, போகமாக பிரிஞ்சிருக்கிறவரா, ஒளியாக இருக்கிறவரா, வெளியாக இருக்கிறவரா, எப்படி இருக்கிறாருன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆகமங்கள் ஆகமோடு உரைத்து வலுத்து நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி. ஆகமங்கள் தான்
இந்த ஒன்றாக கூடிய இறைவன் தான் பலவாக அநேகமாக அனைத்து பொருள்களாகவும் இருக்கார் அப்படின்னு இந்த ஆகமங்கள் தான் இந்த சொல்லுது அப்படின்றாரு. அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆகமங்கள் இந்த நிலையை வந்து விளக்கி சொல்லுது. ஒன்றாக இருக்கக்கூடிய இறைவன் தான் பலவாக இருக்கிறார் அப்படின்றது இந்த ஆகமங்கள் தான் அந்த ஸ்ட்ராங்காக சொல்லுது. அதைத்தான் அவர் இங்கே சொல்கிறாரு. ஏகம் அநேகம் என பகர்வெளி என்கின்ற ஆகமங்கள் விளக்கும் சிற்சபை அருட்பெரும் ஜோதி. இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த விளக்கம் உங்களுக்கு இந்த பாட்டுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த 2 வரிகள். வேத ஆகமங்களின் விளைவுகட்கு எல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி. அதாவது வேதங்களும் ஆகமங்களும் போனதில் பார்த்தோம். வேதங்கள் வந்து கடவுளுடைய தன்மை சிறப்புகளை பற்றி சொல்லுது. ஆகமங்கள் வந்து ஜீவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த சாஸ்திர முறைகளை பற்றி சொல்லுது. வேதங்களில் வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம், பதிநூல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆகமங்கள் வந்து ஜீவர்களுக்கான பசு நூல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி, இப்போ இங்கே வந்து இதுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடிய இடம், இந்த வேத ஆகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய இடம் இந்த சிற்சபை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து இந்த பாட்டு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு மகாதேவ மலையில் ஒரு பாட்டே இருக்குது. அந்த பாட்டை நான் பாடுறேன். பூதமே அவை தோன்றி புகுந்தொடும் புகலிடமே இடம் புரிந்த பொருளே போற்றும் வேதமே வேதத்தின் விளைவே வேத இயல் முடிவே அம்முடிவின் விளங்கும் கோவே நாதமே நாதாந்த நடமே அந்த நடத்தினையுள் நடத்துகின்ற நலமே ஞான போதமே போதமெல்லாம் கடந்து நின்ற பூரணமே யோகி அருள் பொழிந்த தேவே. அதாவது இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. வேதம் நாதாந்தம் வேதாந்தம் நாதாந்தம் போதாந்தம், இந்த விளைவுகளுக்கு அதாவது வேதத்தின் விளைவே வேத இயல் முடிவே அம்முடிவில் விளங்கும் கோவே. இங்கே சொல்கிறார் பாருங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, வேத ஆகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி. அந்த வேதங்கள் ஆகமங்கள் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த விளக்கங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சபை வந்து இந்த சிற்சபை, அதில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இந்த 2 வரிகளுக்கான நம்ம பொருள் எடுக்கணும். இதே வந்து அவரே வந்து இன்னொரு பாட்டிலையும் கூட பாடியிருக்கிறாரு. அந்த பாட்டிலையும் வந்து அந்த பாட்டையும் படிச்சுட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். கொடியிடை பெண் வேதாய் நீ அம்பலத்தே நடிக்கும் கூத்தாடி என்றெனது கொழுநர்தமை குறித்தாய் படியிடத்தே வானிடத்தே பாதாளத்தே அண்ட பகிரண்ட கோடியிலே பதிவிளக்கமெல்லாம் அடிமலர் கொண்டையர் செய்யும் திருக்கூடத்தின் விளக்கம் ஆகுமிது சத்தியமென்று அருமறை ஆகமங்கள் கொடியுறவே பறையடித்து திரிகின்ற அவற்றை கேட்டறிந்து கொள்வாய் நின் வாட்டமெல்லாம் தவிர்த்தே. இப்போ இதிலிருந்தே தெளிவாக நம்மளுக்கு தெரியுது, வேதங்களும் ஆகமங்களும் அவை சொல்லக்கூடிய விளக்கங்களுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய சிற்சபை, அதில் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி அப்படின்றதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கம் இந்த 4 வரிகளுக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.